ஒரு மனிதனுக்கு வருகின்ற நோய் வந்து அது வெதர் இட் இஸ் மைனர் ஆர் மேஜர், சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் பாஸ்ட் லைஃப்பில் நம்ம பண்ண கர்மா தான் நமக்கு நோய்களாக வருகின்றன. இது உண்மை. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணி இதுதான் உண்மை. 2 ரீசன், இன்டர்னல் ரீசன் ஒன்று, எக்ஸ்டர்னல் ரீசன் ஒன்று. என்னோடய யூடியூப் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். எல்லா நோய்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே இன்டர்னல் ரீசனில் இருக்குது. ஆனால் இன்டர்னல் நம்ம விட்டுறோம், எக்ஸ்டர்னல் ரீசனை மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம், வெளிப்புற காரணங்களை மட்டுமே பார்த்துருக்கோம். அதனால தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம், நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க முடியல, கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் ரீசனை விட்டுட்டு இன்டர்னல் ரீசனை கொஞ்சம் பாருங்கள். இன்டர்னல் ரீசனில் தான் எல்லா விஷயமே இருக்குது. அப்போ பாஸ்ட் லைஃப் கர்மாஸ்னால நமக்கு நோய்கள் வருகின்றன. பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? தப்பு பண்ணிட்டோம், ஒன்ஸ் டன் முடிஞ்சு போச்சு. இப்போது அதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பிறவியில் நம்ம மனிதர்களாக வந்திருக்கிறோம். நமக்கு நிறைய கைடன்ஸ் கடவுள் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம பழைய லைஃப் கர்மாவை கரெக்ட் பண்ணோம்னா, சரி பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணோம்னா என்ன செய்யணும்? பழைய கர்மாவை கழிக்கணும், புது குட் கர்மாவை சேர்த்தணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கையே 2 தான். பழைய கர்மாவை கழிக்கணும், புது கர்மாவை சேர்த்தணும், குட் கர்மாவை சேர்த்தணும். இதுதான். இதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நோய்கள் உங்களுக்கு மருந்தே இல்லாமல் சரியாயிடும். மருந்து சாப்பிட்டு தான் நோய் குணமாகும், மருந்து சாப்பிட்டா தான் நோய் குணமாகும், மருந்து இருந்தால் நோய் குணமாகாது அப்படின்றது வந்து ஒரு மித், ஒரு தவறான ஒரு கருத்து. அவ்வளோதான். அப்படி காலங்காலமாக அப்படி வந்துருச்சு. அது இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து ரொம்ப அதிகமாக அந்த இது இருக்குது. நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், என் மருந்து சாப்பிட்டா இந்த மாதிரி சரியாக போயிடும். அப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கோங்க. ஈவன் வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் ஆல்சோ திங்கிங் திஸ் டைப். இப்படி தான் நினைக்கிறாங்க. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் எதுவும் மாற்றிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், எல்லாம் பண்ணுவேன், நான் என்ன மனசில் நினைக்கிறேன் எல்லாமே நான் பண்ணுவேன், எல்லா தப்பும் பண்ணுவேன். ஆனால் எனக்கு நோய் வரக்கூடாது, நான் மருந்து மட்டும் சாப்பிடுவேன். அது எப்படி சாப்பிடுவேன்? டக்குன்னு 8 போட்டு போடுங்க, எனக்கு சரியாக போயிடும். அப்படி நீ நினைக்கிறீங்க, ஆனால் இயற்கையை அப்படி அளவு பண்ணாது. அப்போது பாஸ்ட் லைஃப் கர்மாஸ்னால நமக்கு நோய்கள் வருகணும். பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதை நீங்கள் பண்ண மருந்து தேவையே படாது. மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. மருந்து சாப்பிடணுன்ற நெசசிட்டியே உங்கள் லைஃப்லேயே வராது. விதவுட் மெடிசன் யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஆஃப் யுவர் டிசீசஸ். நோய்களே எதுங்களா உங்களை ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆனால் அதை யாரும் புரிஞ்சிக்காமல் இருக்கனால ஆகும்னா மருந்து பலன் இல்லையா, அடுத்த சிகிச்சை கடைசி சர்ஜரி பண்ணி சரியாகலை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்வு வந்து இன்றைக்கும் நோயால் கஷ்டப்படுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணியும் கஷ்டப்படுறான், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சும் கஷ்டப்படுறான், எது செஞ்சாலும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அப்போ நிரந்தரமான தீர்வு என்னன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம பாஸ்ட் லைஃப் கர்மாஸை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மருந்தே இல்லாமல் நமக்கு நோய் குணமாகும். அப்போது நம்ம பேட் கர்மாஸ் ரிலீஸ் பண்ணிட்டே வரோம். 100லேருந்து அப்படியே குறைச்சிட்டு வரோம். 90 வந்திருக்கோம், 95 வந்திருக்கோம். இன்னமும் அவசரம், இன்னொரு 5% கிளியர் ஆகிறதுக்கு நமக்கு ஒன்றும் பொறுமை இல்லைன்னு போது தான் நம்ம மருந்துகளை தோற்றும். அதில் நீங்கள் 100% பொறுமையாக இருந்து 100% கரெக்ட் பண்ணுங்கள். மருந்தே வேண்டாம், மருந்தேனா வேண்டாவும் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். நம்ம தெய்வப்படுவ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தே இல்லாமல் சரி பண்ணிக்க முடியும். 10 குறள் தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் படித்து பாருங்கள், திருக்குறளில் 10 குறள் என்னன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை நோபல் பரிசு உண்டோ அத்தனை நோபல் பரிசு அவருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஒரு பொருளுக்குமே ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும். அவருக்கு அவர் எழுதின ஒரு பொருளுக்குமே ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கணும். யாருக்கோ கொடுத்துட்ருக்காங்க, யாருக்கும் எதுக்கோ கொடுத்துட்ருக்காங்க. பட்டு திருவள்ளுவருடைய வார்த்தைகள் ஒன்றொன்றும் ஒரு வார்த்தைக்குமே ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். அவ்வளோ அருமையான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னது தப்போ குறையோ இப்போ இல்லை, எந்த காலத்துலேயும் எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பொருத்தமாக எல்லா காலங்களுக்கும் பொருத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரு. மருந்தே இல்லாமல் நோய்களை குணப்படுத்த முடியும்ன்றதான் உண்மை. இன்னைக்கு உலகம் முழுவதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்து, மருந்து வேணும், அது இப்போ அறுவை சிகிச்சை வேணும், தடுப்பூசி போட்டுக்கணும். இதெல்லாம் இப்போ நாம் கொண்டு வந்த அறியாமையினால் கொண்டு வந்த தத்துவங்கள். இதெல்லாம் மருந்து சாப்பிட்டா நோய் சரியாக போயிடும், தவறான கருத்து. அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் நோய் சரியாக போயிடும், இன்னொரு தவறான கருத்து. தடுப்பூசி போட்டுக்கொண்டால் நோய்கள் சரியாக போயிடும்ன்றதை விட நோய்கள் வராது, நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கலான்றது தவறான கருத்து, முழுக்க தவறான கருத்து. தடுப்பூசி போட்டால் நோய்கள் வரும், அதே ஃபார்ம்லையும் வரும், இல்லைன்னா வேறு ஃபார்ம்லையும் வரும். அப்போ வெவ்வேறு ஃபார்ம் மாறும்போது நீங்கள் வெவ்வேறு டைமென்ஷனில் வரும். நீங்கள் வெவ்வேறு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை தடுப்பூசி போடுவீங்க? எனக்கு பிறகு தெரிஞ்சு ஒரு தடுப்பூசி 2 தடுப்பூசி இப்போ கிட்டத்தட்ட 20 தடுப்பூசிக்கு வந்திருக்கு. இப்போ
இப்போ இன்னும் வருஷம் ஆக தடுப்பூசிகள் எண்ணிக்கை அதிகமாக தான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. பிறந்தவொடனே டெலிவரி ஆனோடனே குழந்தைக்கு இந்த டைமில் இந்த ஏஜில் இந்த லிஸ்ட்டு கொடுத்து இந்த போட்டுக்காங்க. இவனை கரெக்டாக டயல் நோட் பண்ணி வச்சு கரெக்டாக போட்டுருப்பாங்க. சரி, அப்படி தான் ஊசி போட்டு ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்தா அது நோயானதாக இருக்குது, நோயப்பட்டு தான் இருக்குது. என்னென்ன நோய்கள் இருக்குது அத்தனை நோய்களும் வந்து தான் போகுது. அப்போ தடுப்பூசி போட்டு என்ன பிரயோஜனம்? தப்பாக நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம தடுப்பூசியோட தடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. நாமளே இவ்வளோ அறிவாக இருக்குமோ நம்மளை படித்த இறைவன் எவ்வளோ அறிவாக இருப்பார். அவரை முட்டான்னு நம்ம நினச்சி நம்ம தடுப்பூசி ஒரு நோய் கடவுள் கொடுக்குறாரு, ஒரு காரணத்தோடு தான் கொடுக்குறாரு. அதுலேருந்து என்ன படிப்பு நீ கற்றுக்கிட்டு நம்ம சரிப்பட்டு வரணும். நான் பார்க்க நான் வராமல் தடுத்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு வேறு வகையில் ஆப்பு வைப்பார். அப்போ நம்ம அட்டட்ட நோய்க்கு அட்டட்டுன்னு பண்ணிட்டு சார் அந்த கடவுளை நாம் ஜெயிக்க முடியாது. அவர் போட்டுக்கிற சட்டத்துக்கு நாம் உட்பட்டு வரணும். எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டுருக்குன்னா அந்த சட்டத்தை உட்பட்டு நம்ம நடந்தால் தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னா எப்படி கவர்மெண்ட் நம்மளை ப்ராசிக்யூட் பண்ணுமோ அதே மாதிரி இறைவன் சட்டத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். அப்போ இறைவன் சட்டத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக செஞ்சால் கடவுள் நமக்கு ப்ராசிக்யூட் தான் பண்ணுவார். அப்போ அந்த ப்ராசிக்யூஷன் பண்ணும்போது தான் நமக்கு இந்த நோய்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைகள் நிறைய வரும். நோய் பிரச்சனை, வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, கஷ்டம் இது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நோயை தடுத்திங்கன்னா அது வேறு ஃபார்மில் வரப்போகுது. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும், அவ்வளோதான். உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மனசு வேதனைப்படுத்தி உங்களுக்கு செலவு வச்சு உங்களை நிம்மதியெல்லாம் பண்ணணும், அதான் நோக்கம். அது எந்த ஃபார்மில் கொடுக்கணுமோ அந்த டிவைன் கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் இந்த ரூட்டில் எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா அந்த ரூட்டில் பிளாக் பண்ணணும். அந்த ரூட்டுக்குன்னா நீங்கள் ஒரு பக்கம் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்க, அது ஒரு பக்கம் உங்களை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படியா இருந்தாலும் நீங்கள் மாட்ட தான் போகிறீங்க, எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ சொல்ல வருகின்ற கருத்து டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், கர்மாவை முழுக்க சரி செய்து கொண்டால் நோய்கள் நமக்கு வராது. எந்த நோயும் நம்ம எட்டி பார்க்காது. நீங்கள் தடுப்பூசியே போட வேண்டாம், எந்த நோய்களுக்கும் மருந்தும் தேவையில்லை. கர்மாவை சரி பண்ண மட்டும் நீங்கள் பண்ணாவே போதும், சரியாயிடும். அதான் உண்மை. டேக்அவே உண்மை இதுதான்.